ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஸ்ரீராம நவமி. கோயிலுக்கு வந்துட்டோம். பாருங்க, இது கோயிலில் இருக்க சிலைங்க. இப்போ தனியாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. சாமி 3 சிலை வச்சுருக்காங்க. வச்சு பூவால் அலங்காரம் பண்ணி இந்த சாமி தாங்க ஊர்வலம் போகுது. தெய்வத்தை நல்லா கொடுத்தாங்க. இப்போ தாங்க கோயிலுக்கே வந்தோம். ஒன்றும் கல்யாணம் நடக்கலை, இப்போ தான் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. இப்போ தான் ஐயர் மந்திரம்லாம் சொல்கிறாங்க. அதோ தாலி எடுத்துட்டாங்க. சூப்பர், கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேங்க. தாலி இப்போ தான் ஐயர் காட்டுறாரு. இப்போ தான் கல்யாணமே நடக்க போகுது. நல்லபடி தாலி கட்டாச்சு. கரெக்டாக வந்தோம் கோயிலுக்கு. கரெக்டாக தாலி கட்டுற டைமில் வந்திருக்கோம். நல்லபடி தாலி கட்டாச்சு. தெய்வாத்தனம் கொடுக்குறாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு என்னென்னா நான் பண்ண போகிறேங்க பாருங்கள். ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், எல்லாமே தெரியும். இப்போது சாமிக்கு என்னென்ன கோயிலுக்கு வந்தவங்களுக்கு கொடுத்தாங்களோ எல்லாமே ஐயரு நம்மளுக்கு காமிப்பார். இது பாருங்கள், வாழைப்பழம் காட்டுறாரு. நம்ம ஒன்றா காட்டுறாரு பாருங்கள். அப்போது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராமன்ட்டு 3 வாட்டி சொல்லணும். இது தேங்காய் வெல்லம் ஃபஸ்ட்டு காட்டுறது வாழைப்பழம், இளநீர், அப்புறமா இப்போ காட்டுறது கொடை கூட சாமிக்கு கொடுக்குறாங்க பாருங்கள். இது என்னன்னு எனக்கு தெரியாது. கொடை கூட கொடுக்குறாங்க. இது பாருங்க, செப்பல் கூடவா கொடுப்பாங்க தெரியல. ஐயர் நம்மளுக்கு காமிப்பார் பாருங்க. காமிக்கும் போது எல்லாம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லணும். நம்ம எதுக்கு ஜெய் ஸ்ரீராமன் சொல்கிறோம்னா, ஐயர் காமிக்கும் போது கடவுளுக்கு அந்த இது கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு கூட பிடிச்சிருக்குன்ட்டு அர்த்தம். அந்த மாதிரியா துணி சாமிக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். இப்போ இது தலை மேல் தெளிச்சுன்னே வராங்க பார்த்தீங்களா. இந்த அபிஷேகம் பண்ண தண்ணிங்க, இது தலை மேல் தெளிச்சுக்கணும். அந்த தண்ணி பட்டாவே போதுங்க, அவ்வளோ நோய் இல்லாத உடம்பு இருக்கும் நம்மளுக்கு. இப்போ தலை மேலே வெத்தலை வெல்லம் போட்டு கல்யாண மாப்பிள்ளை கல்யாண பொண்ணு தலைமையில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. அப்படி இப்போது அம்மனுக்கு ராமனுக்கு வைக்க போகிறாங்க. நீங்கள் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். கல்யாணத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கல்யாணம் எப்படி பண்ணுவாங்க அப்படி தான் ஐயருங்க சாமிக்கு பண்ணுவாங்க. ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிக்கினே இருப்பாங்க. நம்ம பார்க்க வேண்டிய வேலை தான், கையெத்தி கும்பிடணும், அவ்வளோதாங்க. மனசில் என்னென்ன கஷ்டம் இருக்குதோ நம்ம அப்படியே சொல்லிக்கணும் கடவுள்கிட்ட. ஆனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஸ்ரீராம நவமினால் இன்றைக்கி நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கி ராமா சீதா ரொம்ப சந்தோஷமாக இருக்க நாள். அதனால் நீங்கள் நல்லபடி மன கஷ்டமா பண கஷ்டமா ஏது இருந்தால் கூட வேண்டிக்கோங்க, நல்லபடி நடக்கும்.
ஃபஸ்ட்டு காமிச்சாங்க பார்த்தீங்களா வெள்ளம், அது மறுபடி காமிச்சாங்க, சாமி பக்கத்தில் வச்சுட்டாங்க. இப்போ வந்து பூ அதற்கு ஃபஸ்ட்டு பூ போட்டுட்டாங்க. இப்போ அரிசி வந்து கை மாற்றி வந்து சாமி மேலே போடுறாங்க. இங்கே வந்து துணி ஃபஸ்ட்டு காமிச்சோம் இல்லையா, அந்த துணி வந்து நல்லா வந்து ஷர்ட்டு மாதிரி வந்து முடிச்சு போட்டுட்டு ராம கயிற்றுல போடுறாங்க. பூ மல்லிப்பூ மாலைங்க 2 ராம் சீதாக்கு மாலை போட்டாங்க. அது வந்து துளசி மாலை, மல்லி, கனகாம்பரம் இதெல்லாம் வந்து போட்டாங்க. இப்போ வந்து பூ வச்சு அபிஷேகம் பண்ணுறாங்க. புஷ்பாபிஷேகம்னு சொல்லுவாங்க. நல்லபடி பூஜை நடக்குது. எவ்வளோ கூட்டம் இருக்குது தெரியுமா இந்த கோயிலில். வீடியோவே எடுக்கவே முடியல, ஒரு இடத்துல நின்றுக்கண்டாங்க எடுக்கிறேன். ஐயரும் மந்திரம் சொல்கிறாங்க. அதனால் தேவத்தனும் கொடுத்துட்டாங்க. நல்லா வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். இந்த ஸ்ரீராம நவமி ராம் சீதா கல்யாணம் நல்லபடி முடிஞ்சது. தேவத்தனை வாங்கிக்கோங்க. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். எல்லாருக்கும் சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே காட்டுறாங்க. இது அதுதான் முடிஞ்சது கல்யாணம். வாங்க நம்ம பிரசாதம் வாங்கிக்கலாம். சர்க்கரை பொங்கல், அப்புறமா வந்து புளி சாதம், குங்குமம் எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஆஞ்சநேயர் கோயில் கூட இருக்குது. இந்த கோயிலவே வந்து ராமா சீதா அப்புறமா சிவன் கோயில் பாருங்க. சின்ன அந்த லிங்கம் நிறைய பூ போட்டு இது பண்ணி சாமி கும்பிட்டாங்க பாருங்க. ஓகே போகலாமா? பாய். அவ்வளோதாங்க. நல்லபடி ஸ்ரீராம நவமி முடிஞ்சது. ராம சீதா கல்யாணம் நல்லபடி முடிஞ்சது. இந்த வீடியோலாம் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுங்க. ஓகே பாய். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பாய்.